சொரக்காய் கூட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். என் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். அன்றைக்கி சொரக்காய் கூட்டு செய்யலான்னு நினைக்கிறேங்க. சொரக்காய் கூட்டு நிறைய பேர் செஞ்சுருப்பீங்க. நான் எப்படி செய்கிறேன்னு இன்னைக்கு காட்டலான்னு இருக்கேங்க. ஆனால் இது வந்து டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இது மாதிரி குண்டு சொரக்காய் இருந்தால் எடுத்துக்கோங்க. குண்டு சுரக்காய் செஞ்சால் டேஸ்ட் அவ்வளோ செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி கிடைக்கல அப்படின்னா நீல சுரக்காய் எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து நான் வந்து 3 டேபிள் ஸ்பூன் பாசி பருப்பு வச்சுருக்கிறேங்க. இப்போ இதை வந்து நம்ம ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதுங்க. அதிகமாக ஊறினாலும் தப்பு இல்லை. நம்ம இந்த காயெல்லாம் கட் பண்ணிட்டு வரலும் இதை ஊறினா போதுங்க. கட் பண்ணிட்டு வந்துடுறேங்க. இது கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாங்க. சுரக்காய் கூட்டுக்கு நம்ம என்னென்ன தேவையானது பார்த்துடலாங்களா. சுரக்காவில் நான் பாதி சுரக்காய் மட்டும்தான் எடுத்துக்கிட்டேங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பாதி வந்து நான் சாம்பாருக்கு வேணும்னு வச்சுக்கிட்டோங்க. தக்காளி வந்து ஒரு சின்ன தக்காளியாக இருந்தால் 2 தக்காளி போட்டுக்கோங்க. பெருசாக இருந்தால் ஒரே ஒரு தக்காளி போதும். ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு 5 பல்லு பூண்டு, ஒரே ஒரு பச்சை மிளகாய், ஒரு வரமிளகாங்க. அப்புறம் தேங்காய் கொஞ்சம் ஒரு 1/4 மூடி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் ஒரு முழு சுரக்காவா அப்படியே நான் காட்டினேன் இல்லைங்களா, அந்த சுரக்காய் போட்டிங்கன்னா ஒரு 1/2 மூடி எடுத்துக்கோங்க. நான் இதில் பாதி போட்டதுனால ஒரு 1/4 மூடி தேங்காய் இருந்தால் போதுங்க. சோம்பு வந்து சும்மா ஒரு 2 பிஞ்சு, ஒரு 10 மிளகு, சின்ன பீஸாக இஞ்சி, ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம், அவ்வளோதாங்க. இப்போ இதெல்லாம் நம்ம அரைக்க போகிறோம். இது வந்து அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் இதுங்க. இப்போ நான் குக்கரில் தாங்க வைக்க போகிறேன். சுரக்காய் கூட்டு வந்து குக்கரில் வைக்க போகிறேன். இப்போ நம்ம ஒன்றா குக்கரில் வந்து தாளிச்சிக்கலாங்க. இப்போ நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அது பண்ணிக்கோங்க. நான் எண்ணெய் வந்து ஒரு 2 டீஸ்பூன் ஊற்றிருக்கிறேங்க. அது காஞ்சிக்கிச்சு. இப்போ நம்ம உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு போட்டுக்கலாங்க. அது கூடவே கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு உளுத்தம்பருப்பெல்லாம் பொரிஞ்சிச்சுங்க. இது எல்லாம் போட்டுக்கலாங்க. தக்காளி, வெங்காயம், பூண்டு, மிளகாய், இது எல்லாம் சேர்த்து நல்லா ஒரு வதக்கிடலாங்க. இது எல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க போதும். இப்போ நம்ம இந்த சுரக்காவை போட்டுக்கலாம். இந்த சுரக்காவை போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ சுரக்காய் வந்து நமக்கு நல்லா ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. நம்ம காரத்துக்கு ஒரு மிளகாய், ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். அப்புறம் மஞ்சள் தூள், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாப்பொடி, மல்லித்தூள், அவ்வளோதான் போடுறேங்க. அது வந்து நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அந்தளவு தான் போடுறேன். நீங்கள் காரம் எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. இல்லை நீங்கள் மிளகாத்தூள் இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னா மிளகாவே கூட போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் மட்டுமே கூட போட்டுக்கலாங்க. நம்ம பாசி பருப்பு ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா, நல்லா ஊறிக்கிச்சு. இந்தளவு ஊறினா போதும். இப்போ இதையும் போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா ஒரு கலந்துக்கலாங்க. கலங்குனதான் போதுங்க. நம்ம இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி வந்து ரொம்ப ஊற்றிடாதீங்க. இப்போ காய் முழுகிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதுங்க. ரொம்ப ஊற்றிட்டிங்கன்னா நல்லா குழம்பு மாதிரி ஆயிரும். அதனால் நம்ம கூட்டு தான் வைக்க போகிறோம். காய் முழுகிற அளவுக்கு இருந்தால் நமக்கு போதும். இப்போ நம்ம குக்கரை வச்சு ஒரு 4 விசில் விடலாங்க. நல்லா குழைவாக வெந்து வந்துடும். 4 விசில் வந்துருச்சுங்க. நிறுத்திடலாம். நம்ம விசில் அடங்கிறதுக்குள்ள இது நம்ம தேங்காய், ஜீரகம், மிளகாய் எடுத்து வச்சிருந்தோம் இல்லைங்களா, இப்போ இது எல்லாம் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாங்க. இது அதிகமாக தண்ணி விட வேண்டாங்க. கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் ஆகிற மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா கொரன்னு அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ விசில் அடங்கிடுச்சுங்க. நம்ம எடுத்து பார்க்கலாம். இப்போ நமக்கு கூட்டு கரெக்டான பதத்தில் நல்லா பருப்பெல்லாம் வெந்து கரெக்டாக வந்துருச்சுங்க. இப்போ நம்ம இந்த தேங்காய் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அப்போ அதை போட்டுக்கலாங்க. போட்டு கொஞ்சமாக மிக்சியில் தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம இதெல்லாம் ஊற்றி கலந்துட்டுங்க. ஒரே ஒரு கொதி வர்ற அளவுக்கு விட்டுக்கலாங்க. இந்த அளவு இருக்கும். இன்னும் நம்ம கொஞ்சம் ஒரு 1/4 மணி நேரம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்படியே நல்லா கெட்டியாகவே ஆயிரும். பருப்பு போட்டிருக்குறோம் இல்லைங்களா, அதனால கெட்டியாயிரும். இப்போ நம்ம வந்து ஒரு கொதி வரட்டுங்க, நிறுத்திக்கலாம். தலைப்புலன்னு ஒரு கொதி வந்துருச்சுங்க, போதும். இப்போ நம்ம கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் போட்டு இறக்கிடலாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா சுரக்காய் பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. சுரக்காய் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட சாப்பிடுவாங்க. அந்த அளவு இது டேஸ்ட்டாக இருக்குங்க.
சுரக்காய் கூட்டு, இந்த கூட்டு அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க. நீங்கள் குண்டு சுரக்காய் கிடச்சிச்சின்னா வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீல சுரக்காவும் நல்லாயிருக்கும். பட் குண்டு சுரக்காய் அவ்வளோ கூட்டுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இதே அளவுகளோட நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.